ஆரிஜின் ஆஃப் இஸ்லாம் இன் சவுத் இந்தியான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எங்கே தொடங்கி இருக்கு அப்படின்னு அது வந்து நம்ம தேடி பார்த்தோம்னா இந்த கதைக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்கு, நெருக்கமான இடத்துல இருக்கு. மக்கள் அனைவரையும் இந்த துக்ளக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம். ஒரு பீரியட் ஃபிலிம் என்றாலே மக்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மைண்ட்ல இருக்கும். பாகுபலி மாதிரிப்பா, அந்த படம் மாதிரி இந்த படம் மாதிரி என்று அதை பிரேக் பண்ணி this is not the second பாகுபலி, this is the first திரௌபதி 2 அப்படின்னு எப்படி நிறுவ போறீங்க? நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. நான் வந்து காசி போயிட்டு வந்தேன். காசி போய் பார்த்தப்ப காசி கோவிலுக்குள்ள ஒரு பெரிய நந்தி இருக்கு. அந்த நந்தி வந்து எத்திக்கெல்லாம் நம்ம கலாச்சாரப்படி ஒரு லிங்கத்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஆனால் அந்த நந்தி வந்து ஒரு ஞானபாபின்ற மசூதியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது அங்க அவுரங்கசீப் படையெடுப்பின் பொழுது அங்க நடந்த ஆக்கிரமிப்பு பத்தி. ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. திரையரங்குகள் கிடைப்பதில் ஏதாவது சிக்கல் இருக்கு? தியேட்டர்ஸ் கிடைப்பதில், ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறது, எங்கிருந்தோ அந்த மக்கள் நம்மையால நாம் தான் காரணம். சினிமாவை பயன்படுத்தி தான் திராவிட அரசியல் இவ்வளவு தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள் மத்தியில் ஒரு நல்ல கதையை வந்து அப்படி இருக்கப்ப இப்போ எதிர்க்க வந்து ஒரு அரசியல் உருவாகிறத வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அச்சமாக தான் பார்ப்பாங்க. சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம எதுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கணும், நம்ம எதுக்கு ஒரு இந்துத்துவ படம் பண்ணணும். எந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு சொல்கிறப்ப விஜயநகர பேரரசுன்னு ஒன்று உருவாகிறதுக்கு விதப்பட்டவர் யாரு? பல்லவால மகாராஜா. நம் அடுத்த இலக்கு நம் மண்ணை மீட்பது, பின் தர்மத்தை நிலைநிறுத்தும் விஜய சாம்ராஜ்யத்தை கட்டுவது. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி என் சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுக. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இயக்குனர் மோகன்ஜி கத்ரின் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவருடைய திரௌபதி 2 திரைப்படம் திரையரங்கில் வரவிருக்கு. அது குறித்து ரொம்ப விரிவாக அவரோட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். முதற்கட்டமாக எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் துணியாததை நீங்கள் துணிஞ்சு எடுத்திருக்கீங்க. பெரிதளவில் இங்கே படையெடுப்புகள் மூலமாக எவ்வளோ கோவில்கள் அழிக்கப்பட்டிருக்கு, இங்கே எப்படி கலாச்சாரம் நாசப்படுத்தப்பட்டிருக்குலாம் யாரும் பேசுறதில்லை. அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. தமிழ்நாட்டு சினிமா வந்து பார்க்காத ஒரு கதைக்களமாக இருக்குது. இந்த உங்களுக்கு வந்த ப்ரெஷர் பற்றிலாம் அப்புறமா பேசுவோம். பட் இருந்தாலுமே வந்து எடுத்தோடனே இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உடனடியாக திஸ் இஸ் அன் இஸ்லாமோபிக் மூவி, இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் என்று முற்று முதலமாக புறம் தள்ளுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ரொம்ப ஃபியூ கமெண்ட்ஸ் தான் சார் அப்படி இருந்தது, அப்படி எடுத்துக்கல. பட் நானும் ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்தேன் இல்லையா, இது வந்து இன்வேடர்ஸ் பற்றின மூவி தான், இதை வந்து நீங்கள் இஸ்லாமுக்கு எதிராகவோ இஸ்லாமோஃபோபியாவோ பார்க்காதீங்கன்றதை நான் கொடுத்தேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும். ஏன்னா எனக்கு நிறைய இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சைட்லேருந்து தான் ஃபோன் பண்ணி நிஜமாலே இப்படிலாம் நடந்திருக்கான்னு தான் கேட்டாங்க. அவங்களுக்குமே அது தெரியல. அண்டு ஆரிஜின் ஆஃப் இஸ்லாம் இன் சவுத் இந்தியான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எங்கே தொடங்கி இருக்குது அப்படின்னு அது வந்து நம்ம தேடி பார்த்தோன்னா இந்த கதைக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது, நெருக்கமான இடத்துல இருக்குது. ஸோ அதில் உண்மைகள் இருக்கிறதால நீங்கள் காயின் பண்ணுற மாதிரி இல்லை, எதிர்ப்பு பெருசாக இல்லை. நான் அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும். நான் அந்த மைண்ட் செட்டை மாற்றிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இன்வேடராக பார்க்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்து ஆக்கிரமிப்பாளராக பாரு, நீ வந்து மதத்தோட பொருத்தி பார்க்காத அப்படின்றது சொல்லி. இப்போ ஒரு பீரியட் ஃபிலிம் என்றாலே மக்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மைண்டில் இருக்கும். பாகுபலி மாதிரிப்பா, அந்த படம் மாதிரி இந்த படம் மாதிரி என்று அதை பிரேக் பண்ணி this is not the second பாகுபலி, this is the first திரௌபதி 2 அப்படின்னு எப்படி நிறுவ போறீங்க? ப்ளஸ் நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பீங்கல்ல, நிச்சயமாகவே ஒரு படம் பண்ணுறோமா இதுக்கு முன்னாடி பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்து எந்தெந்த பீரியட் ஃபிலிம்ஸ் பார்த்து நீங்கள்? சார் இதுக்கு ஒரே ஒரு பீரியட் ஃபிலிம் இன்ஸ்பிரேஷன் தான் பத்மாவதி. ஓகே, பத்மாவதியில் அலாவுதீன் கில்ஜி வர்சஸ் இங்கே அங்கே இருந்த ராணிக்கும் என்ன நடந்தது, அவங்க
பிரச்சனை எப்படி இருந்ததுன்னு பண்ணியிருந்தாங்கல்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை நான் ஒரு 9 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்தே அந்த ஆசை இருக்குது, அப்படி ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சா பண்ணணும்னு. நான் வந்து காசி போயிட்டு வந்தேன். காசி போய் பார்த்தப்ப காசி கோவிலுக்குள்ளே ஒரு பெரிய நந்தி இருக்குது. அந்த நந்தி வந்து நம்ம எத்திக்கலாக நம்ம கலாச்சாரப்படி ஒரு லிங்கத்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஆனால் அந்த நந்தி வந்து ஒரு ஞானபாபின்ற மசூதியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போது விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுது, அங்கே அவுரங்கசீப் படையெடுப்பின் பொழுது அங்கே நடந்த ஆக்கிரமிப்பு பற்றியும் அவங்க பண்ண அந்த அராஜகத்தை பற்றியும் புரிஞ்சுது. ரீசெண்டாக சாவா மூவி கூட அவுரங்கசீப் பற்றி பேசி அங்கே ரொம்ப பிரச்சனைகள் உருவாச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா, நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி எதாவது நடந்திருக்கா, நம்ம கேள்வியே பட்டதே இல்லையா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அக்பர், தாஜ்மஹால், ஷாஜகான், அவ்வளோதானே நமக்கு தெரியும் ரூலர்ஸாக. ஸோ இங்கே எதாவது நடந்திருக்கான்னு விசாரிக்கிறப்ப நான் பார்த்த பத்மாவதியில் இருக்க அந்த மாலிக் கஃபூர் கேரக்டர் வந்து இங்கே தொடர்பு. அவர் மதுரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் மதுரைக்கு வழி கண்டுபிடிச்சது வந்து வீர வல்லால மகாராஜா. என் படத்தில் நட்டி சார் பண்ணியிருக்க அந்த ரோல் அவரை பயன்படுத்தி அவர் பையனை வந்து அதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்தி தான் அவர் வழி கண்டுபிடிச்சி போயிருக்காரு. ஸோ இது ரொம்ப புதுசாக இருந்தது. அப்புறம் வீர வல்லால மகாராஜாவை தேடி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அண்ணல் கண்டர் அவர்கள் அண்ணன் எழுதிய நாவல் வந்து கையில் கிடச்சிது. அப்போது இது வந்து ஒரு படமாக மாறுறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் அதில் இருக்குது. ப்ளஸ் மறைக்கப்பட்ட, சொல்லப்படாத, கேட்கப்படாத, நம்ம படிக்காத ஒரு வரலாறு சினிமாவாக மாற்றினா எப்படி இருக்குன்னு யோசிச்சது தான் இந்த படம் உருவானது. இப்போ சாவா மூவிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜா, சத்ரபதி சம்பாஜி மகாராஜானா ஒரு காட் லைக் ஃபிகராக அவங்க வச்சுருக்காங்க. நமக்கு வந்து இன்றளவும் தமிழர்கள் வந்து ஒரு ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ அந்தளவுக்கு கொண்டாடவில்லை. ப்ளஸ் சாவாங்கிற போது அவர்களுக்கு இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் செய்த அட்டூழியம் கண் முன்னாடி பார்த்துருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க, வழி வழியாக செய்தாக கேட்டிருப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த ஆக்கிரமிப்பு பற்றி செய்தியோ இல்லை ஆக்கிரமிப்பாளர்கள் பற்றி செய்தியோ இல்லாத பொழுது இது எப்படி மக்கள் மத்தியில் சென்று சேரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கே ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்கே வந்து நிஜமாலே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு தெய்வம் மாதிரி தான் பார்க்குறாங்க. நான் வந்து பாம்பேயில் தான் இந்த படம் ஷூட் பண்ணோம். அவங்க அம்மா மேலே சத்தியம் நம்ம ஈஸியாக சொல்கிற மாதிரி அவங்க வந்து மகாராஜா மேலே சத்தியம் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஒரு நார்மல் கல்யாண வீட்டு பேனரில் நம்ம இங்கே அரசியல் தலைவர் இருக்க மாதிரி அங்கே வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜா தான் இருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் இல்லாத ஃபோட்டோ இல்லை, அவர் ஹோட்டல் பேர்னால ஒரு பேர் இருக்குது. ஸோ அவங்க பயங்கரமான ரீச். அப்போ அவரை பற்றி பண்ணுறப்ப இப்போ நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பண்ணுறப்போ பொன்னியின் செல்வனுக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் கிடச்சதோ அது இருக்கும். நீங்கள் சொல்கிற கேள்வி முற்றிலும் நியாயமானது, உண்மையானது. உனக்கு மக்களுக்கே தெரியாத ஒரு பேர் புதுசாக ஒரு ஒய்சாளர்ன்ற, வல்லால மகாராஜான்ற, காடவராயர்ன்ற, சம்புவராயர்ன்ற, அவங்க படையெடுத்தாங்கன்றதெல்லாம் மக்களுக்கு வந்து நிஜமாக இன்னுமே புரியலை, அது போய் சேரலை. ஆனாலும் இந்த பீரியட் ஃபிலிம்ன்றதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ படம் வந்து மக்கள் பார்த்து முதல் ஒரு 4 ஷோ 5 ஷோ வந்து இது என்ன நடந்ததுலாம் புரிஞ்சு அது வேர்ட் ஆஃப் மவுத்தாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இந்த படம் போய் சேரும்னு நான் நம்பி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். லக்கிலி ஒரு நல்ல ஹைப் உருவாகிருக்குன்னு தான் வெளியெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் படுது. ட்ரெய்லர் ஸ்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்னுமே. என் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப தைரியமானவர், எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிங்களா ப்ரொடியூசர்ஸ்? அதெல்லாம் பண்ணோம். கடைசியில் ஒரு சோழ சக்கரவர்த்தி சார் தான் நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் என்ற பேரில் அதை வந்து பண்ணார். அவர் ஒரு நார்மலான பிஸ்னஸ் மேன், அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது. ஸோ நான் மக்களை நம்பி தான் வந்திருக்கேன். தயாரிப்பாளர் நான் என்ன இது வரைக்கும் தூக்கி விட்ட மக்களை தான் அவரும் நம்புகிறாரு. நிச்சயமாக இதுக்கு வந்து இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக உயிர் கொடுத்தவங்களை மக்கள் கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியில் அவ்வளோ நியாயம் இருக்குது. இந்த திரைப்படத்தில் வந்து ட்ரெய்லரில் பார்த்தோம், செந்தமிழில் டைலாக் இருந்தது. அவ்வளோ செந்தமிழில் தூய தமிழில் டைலாக்ஸ் வந்து இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு கொடுத்து அவங்க வந்து அவங்கள அதை பேச வச்சு ஒரு அவுட்புட்டாக எடுக்கிறதுக்கு சிரமம் இருந்ததா? கண்டிப்பாக எப்படி இல்லாமல் இருக்கும். நம்ம நார்மல் தமிழில் டைலாக் வச்சாலே அதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான அந்த துணியில் பேச வைக்கிறதாட்டும், நம்ம நினைக்கிற மாதிரியான ஸ்லாங்கில் பேச வைக்கிறது ரொம்ப டஃப்பிங்க. இவங்க பத்மா சந்திரசேகர் மேடம் கிட்ட நான் வந்து வசனம் கொடுத்துட்டேன். நான் ராயபுரத்தில் பிறந்தவள் தான், நமக்கு அவ்வளோ தூய தமிழ் தெரியும், ஓரளவுக்கு இலக்கியம் தெரியும். இருந்தாலும் அதுக்கான புது புது வார்த்தைகள் வரப்போ தான் அதில் ஒரு அழகியல் இருக்கும். ஸோ பத்மா சந்திரசேகர்ன்ற ஒரு அவங்க நல்ல எழுத்தாளர், பெண் சாண்டில்யன்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்கக்கிட்ட நான் சொன்னது எளிய மக்களுக்கும் புரியணும் வசனம்னு சொன்னேன். அவங்க எனக்கு அதை நல்லபடியாக அச்சீவ் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நல்லபடியாக படமும் வந்திருக்கு. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தப்ப இந்த நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதி புரியுதில்ல, அது சுத்தமான தமிழ் அவ்வளோதான், தூய தமிழ் அவ்வளோதான். பட் கஷ்டமான தமிழாக இருக்காது, மக்களுக்கு நிச்சயமாக புரியும், அவங்க அதை கொண்டாடுவாங்க. உங்கள் மனசில் வந்து இந்த திரௌபதி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஒரு உருவம் உங்களுக்கு மனசில் வந்திருக்கும். அதற்கும் அவுட்புட்டாக பார்க்குறதுக்கு வேணும் வித்தியாசம் இருக்குது.
படத்தை கேட்குறீங்களா இல்லை கேரக்டர்ஸ் கேட்குறீங்களா? படத்துல அவுட்புட் அந்த படம் படைப்பா நான் கிட்டத்தட்ட நான் மைண்டில் என்ன வச்சு பண்ணணும் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 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 உருவாக்கம் பண்ணுறப்போ ஒரு உருவகமாக இப்படி ஒரு உருவம் இருக்கணும். நான் அப்படி தான் திரௌபதி தேவியை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் ரிச்சர்ட் சாரை வந்து வீரசிம்ம கலவரை நான் மாற்றிருக்கேன். நட்டி சாரை வல்லாளராக மாற்றிருக்கேன். எதிர்க்க படையெடுத்து வந்தவர்களை ஒவ்வொருத்தருங்களுமே ஒரு கேரக்டரில் கொண்டு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு அந்த படமாக பார்க்குறப்ப. பரணி சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரை தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்கிறேன், நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. வைஜி மகேந்திரன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் வேலராமூர்த்தி சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 வில்லன்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப அதெல்லாமே புரியும். ஆனால் இது ஒரு ட்ராமா, ஒரு 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 ஆக்ஷன் ட்ராமா. ஏதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்ததா? நீங்கள் யோசிச்ச போது இந்த சீன் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி எதாவது இருந்ததா? கண்டிப்பாக இருக்கும்ல. இது வந்து ஒரு சில சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸாக இல்லாமல் மொத்த படமே ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டி தான். நம்ம ஒரு பட்ஜெட்குள்ளே இது வந்து 35 டேஸ்க்குள்ளே பண்ண முடிவு பண்ணி 31 டேஸில் முடிச்சிட்டேன். எதனால இந்த 31 டேஸ்? நீங்கள் நிறைய பேட்டி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தேன். அது இவ்வளோ பெரிய படத்தை வந்து 31 டேஸில் பண்ணுறது வந்து இப்போது பட்ஜெட் இழுத்துருங்கிறதுக்காகவா? ஆமாம், உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது மினிமமாக 20 to 25 lakhs செலவாகும். நம்ம இங்கேருந்து ஒரு 250 பேர் மும்பை கூப்பிட்டு போகிறோம். அவங்களுக்கு அங்கே தங்க வைக்கணும், அவங்கள நம்ம டெய்லி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அது இல்லாமல் மும்பையிலேருந்து டெய்லி ஒரு 250 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அங்கேருந்து ஒரு 100 லேபர்ஸு, அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஃபுட்டு, ஷெல்டர்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வைக்கணும், பிக்கப்பு, ட்ராப்பு, சம்பளம், மியூசிக் செலவு இருக்குது, செட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருக்குது. இதை சொல்கிறதுக்கே மூச்சு வாங்கும். அவ்வளோ பெரிய பேர்டன் இதில் இருக்குது. அதுதான் எங்களுக்கு ப்ராக்டிக்கலி பெரிய டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஷூட் பண்ணுறப்ப குதிரை கண்ட்ரோல், அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண, நம்ம மக்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்கள் குதிரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒரு 1 more போகிறது வந்து குதிரை வந்து நின்றுடும், திருப்பி 1 more அவனை அவங்க கொண்டு போய் திருப்பி அதே இடத்துல வந்து நிற்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஷாட்டில், ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ட்ரை பண்ணிங்களா? எவ்வளோ முடியுமோ? இல்லை, அது ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் நடக்காது. குதிரை எப்பெல்லாம் வருதோ, குதிரை வர்றது எல்லாமே 10 ஷாட் போய் குதிரைலேருந்து கீழே விழுந்து, குதிரை ஓட்டினவங்களுக்கு இங்கெல்லாம் வீங்கி, தொடையெல்லாம் ரணமாகி எல்லாம் நடந்தது. எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்துக்காக. பட் இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட் பார்த்துருக்கோம். இந்த கேரளா ஸ்டோரி மாதிரியான திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொன்னாங்க, திரை உரிமையாளர்களை நீங்கள் வந்து இதை திரையிடக்கூடாது என்று அவங்க வந்து மிரட்டப்பட்டார்கள். இதை யார் செய்தது என்று தெரியும். இப்போது ஆளும் வர்க்கம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தயாரிப்பு நிறுவனங்கள், அவங்களுடைய ஒரு மோனோபோலி மாதிரி இந்த திரைத்துறையே இருக்குங்கிற போது இதை தாண்டி வந்து இந்த படம் வந்து வரும் நினைக்கிறீங்க? அவங்க நிச்சயமாக அந்த படம் நாளைக்கு ரிலீஸ். அதில் இப்போ இந்த படத்தை விரும்ப மாட்டாங்க. நிச்சயமாகவே இந்த நரேட்டிவ் அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்புறம் எப்படி அதை தாண்டி வரலாம் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. இந்த ஒரு படத்தை கொண்டே வரக்கூடாதுன்னு, இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க, என்ன பேசியிருக்கோன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. நான் உண்மை கதையை தானே சொல்லியிருக்கேன், நடந்தது தானே சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணலை. நாளைக்கு ரிலீஸ் படம் நல்லபடியாக கிராண்டாக 300+ தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த திரையரங்குகள் கிடைப்பதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? தியேட்டர்ஸ் கிடைப்பதில், ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுல? இல்லை சார், நம்ம இப்போ நான் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்திருந்தேன்னா அந்த சிக்கலெல்லாம் நிச்சயமாக இருந்திருக்கும், ஃபேஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நம்ம வந்து 4 படம் முடிச்சுட்டு எனக்கு 5வது படம். அதனால் அந்த மாதிரி சிக்கல்கள் இல்லை. போட்ட காசு எப்படி எடுக்க போகிறோன்றது தான் சிக்கலை தவிர, மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும், யாரும் எதிர்க்க மாட்டாங்க. இந்த டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து இந்த டைலாக்ஸ் எப்படி போகுதுன்னா, நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்த இந்த வாயால் வேறு எந்த ஒரு கடவுளையும் நான் வந்து துதி பாட மாட்டேன் என்று சொல்வதிலேருந்து, எங்களுடைய கொடி வந்து உலகம் முழுக்க பறக்கணும் என்று எதிர்த்தரப்பில் சொல்கிறதுலேருந்து, இந்த மாதிரியான டைலாக்ஸ், நிறைய டைலாக்ஸ் இந்த மாதிரி மேபி பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் டைலாக்ஸ் இருந்திருக்கலாம் அவங்களுடைய பார்வையில், எதிர்த்தரப்புலேருந்து பார்க்கக்கூடிய பார்வையில். பட் இருந்தாலுமே நீங்கள் எங்கேயாவது இந்த டைலாக்ஸ் எழுதும்போது இல்லை வேண்டாம் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றி அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இது வந்து ஹர்ட் ஆயிரும் யாருக்காவது? ஆமாம், அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். அதாவது நாம் படித்தது வந்தார்கள் வென்றார்கள், மதுரா விஜயம், இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் படித்ததில் நம்ம வந்து படத்தில் காட்டுறது வந்து ஒரு 5% கூட இருக்காது. புத்தகங்களில் ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு, ரொம்ப வலிமிகுந்த கண்டென்ட் இது. இல்லை 5% காட்டினதுக்கே அதுக்கே வந்து இவங்களால தாக்க இல்லை. இப்போ இதுக்கப்புறம் படிப்பாங்கல்ல, படிக்கிறப்ப அதில் இருக்க நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று இல்லை. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ரொம்ப 2.5 hours 2 hours 30 minutes என்ன சொல்ல முடியுமோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இது ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும். நம்ம அவ்வளோ கொடூரமாகவும் காட்ட முடியாது, அவ்வளோ அருவருப்பாகவும் காட்ட முடியாது. அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. லெதர் உடம்புல சுற்றி விட்டு வெயிலில் காய வச்சுருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க.
படத்துல காட்டாத யாராவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா லெதர் பண்ண மாதிரி ஏதாவது? படத்துலேயே 1-2 சீன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அது ஆடியன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கமெண்ட் என்ன வருதுன்னு தான் பார்த்துக்கணும். பேசிக்காக அதான் பிரதர். இப்போ நம்ம வந்து நீங்கள் நாராயணனை கும்பிட்ற ஒருத்தரை வந்து நீ அப்படி கும்பிடக்கூடாது, உன்னோட கலாச்சாரத்தை மாற்றணும், உன்னோட மதத்தை மாற்றணும்னு சொல்கிறதே எவ்வளோ யோசிக்கிறப்பே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது விஷுவலைஸ் பண்ணுறப்போ ஷூட் பண்ணுறப்பவே அது ரொம்ப வலிமுகுந்த விஷயமா தான் இருந்தது. ஆனால் அதான் அது வந்து ஒரு சீன் 2 சீன் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதே படமாக பண்ணல. இந்த பக்கத்துலேருந்து எப்படி வந்து ஃபைட் பண்ணாங்க, எப்படி காப்பாற்றினாங்க, என்னென்னலாம் பண்ணாங்கன்றதை கமர்ஷியலாக தான் சொல்லியிருக்கேன். ஆர்டிஸ்ட் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து இந்த சீனுக்கும் வந்து மறுப்பு தெரிவிக்கிறதோ இல்லை வந்து இல்லை, நான் எல்லார்கிட்டையுமே கதை சொல்கிறப்ப இப்படிலாம் சொல்லிட்டு தான் ஷூட் கூப்பிட்டு போகிறேன். ஒன்ஸ் தேர் கமிட்டட், தேர் 100% கமிட்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இது போன்ற திரைப்படங்களில் பீரியட் ஃபிலிம் எடுக்கும்போதோ இல்லை இந்துத்துவம் சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கும்போதோ அதில் வந்து ஒரு சில சர்ச்சைகள் வந்து அந்த மியூசிஷியன்ஸ் மூலமாக வரக்கூடியதை பார்க்க முடியுது. இப்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட சமீபத்தில் சாவா திரைப்படம் வந்து ஒரு டிவிசிவ் ஃபிலிம், அதில் வந்து மக்களிடையே பிரிவை ஏற்படுத்தி அதில் வந்து காசு பண்ணியிருக்காங்க என்று சொன்னதுலேருந்து உங்களுடைய திரைப்படத்தில் சின்மயி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் இது ஏன் வந்து ஒரு சில கேஸ்ட் ஓகே க்ரூ இந்த மாதிரியான கருத்துக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். அப்போ அவங்க அப்போல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம தப்பு. வித் ரீசன் பேசிட்டா ஓகே. ரகுமான் சார் பேசினதுக்கு தான் திரும்ப வந்து ஒரு சாரி நோட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இந்தியன் நான் அப்படின்னு நான் சொன்னது தவறு என்று சொல்லலை. அவர் பாட்டு நான் ஒரு இந்தியன் தான், நான் பெரிய இந்தியன்னு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அது எப்படி அவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பரவாயில்ல, அது அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் சாவா படம் பண்ணது நிஜமாலே நான் சாவா பார்த்தேன் தேட்டரில். எனக்குமே ஷாக்காக தான் இருந்தது. எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்னென்னா அந்த கிளைமேக்ஸில் வர வசனம்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ரகுமான் சார் வந்து கேட்டுட்டு தான் கண்டிப்பாக படம் பண்ணியிருப்பார். நான் கரெக்டாக இந்த ரிலீஸ் டைமில் அந்த டாபிக் வருது. ஸோ இப்போ என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ நம்ம படம் பண்ண அப்புறம் நம்மளால் மற்ற படம் ஒர்க் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும். அவங்க வந்து அதை மறுப்பு தெரிவிக்கிறப்ப ரகுமான் சாரே ஒரு மறுப்பு தெரிவிக்கிற அளவுக்கு போகுது விஷயம் அப்படின்றப்ப புரிஞ்சிக்க முடியுது. அதை பற்றி நம்ம அப்புறம் நிறைய பேசுகிறேன். திரைப்படங்கள் என்பது திராவிட இயக்கம் வரலாறு அதை எடுத்து பார்த்தோம்னா திராவிட இயக்கம் வளர்ந்ததே திரைப்படத்தினுடைய முக்கியமான பங்கோட தான். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் இப்போவும் வந்து ரீசெண்டாக வந்த பராசக்தி முதற்கொண்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ப்ராபகண்டா ஃபிலிம். அப்போது அந்த மாதிரியான திரைப்படங்கள் வரும்போது பெரிய பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ, இப்போது அவங்களால ஒரு ராணா டகுபாட்டியை டக்குன்னு கூட்டிகிட்டு வர முடியுது. கேரளாலேருந்து ஒரு மிகப்பெரிய நடிகை டக்குன்னு கூட்டிகிட்டு வர முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகளை டக்குன்னு நடிக்க வைக்க முடியுது. அந்த ஒரு எக்கோ சிஸ்டம் ப்ளஸ் நீங்கள் சொல்கிற நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன், ஒரு தேசியவாத இயக்குனராக இல்லை இந்துத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய இயக்குனராக இருக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் யாராவது வரணும்னு நினச்சா கூட அவர்களுக்கு என்ன விதமான சிக்கல்கள் இருக்குது, அதுக்கு மோகன்ஜி ஆகிய நீங்கள் எப்படி உதவியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சார், இங்கே உங்களுக்கு இருக்க அரசியல் பற்றி நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். 60 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் தான் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது இங்கே வந்து இப்போ தான் பிஜேபி வந்து வளர ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போது சினிமாவை பயன்படுத்தி தான் திராவிட அரசியல் இவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விதையை விதைச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்ப இப்போ எதிர்க்க வந்து ஒரு அரசியல் உருவாகிறத வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அச்சமாக தான் பார்ப்பாங்க. சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம எதுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கணும், நம்ம எதுக்கு ஒரு இந்துத்துவ படம் பண்ணணும், இந்து மதம் சார்ந்து ஒரு படம் கெரியரில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும்ல. ஏன்னா இங்கே இங்கே கவர்மெண்ட்டாக ரூலிங்காக இருக்கிறவங்கள எதிர்த்துக்கிறதுக்கு எந்த பெரிய நடிகர் விரும்புவாங்க? எல்லாருமே 100 கோடி 150 கோடி 200 கோடி பிஸ்னஸில் இருக்காங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்லலாம் அப்படி இல்லை. அந்த ஸ்டேட்டில் வந்து மேபி பிஜேபி வந்து அசோசியேட்டட் பார்ட்டியாக இருக்காங்க, இல்லை அவங்க நல்ல க்ரோன் ஸ்டேஜில் இருக்காங்க. அது இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே இருக்க நடிகர்கள் எல்லாருமே இறைபக்தியோடு தான் இருக்காங்க. நம்ம நிறைய பார்க்குறோம், கோயிலுக்கு போகிறாங்க, வீடியோஸ் போடுறாங்க. அந்த மாதிரியே நீங்கள் நினைக்கிற மாதிரியான படங்கள் வந்து அவங்க பண்ணுறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், கஷ்டம்தான். இப்போ அடுத்து வந்து வரக்கூடிய இயக்குனர்கள், அதாவது இயக்குனர்கள் வந்து அவங்க நடிகர்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இயக்குனர்கள் படம் பண்ண முடியும். இப்போ எனக்குமே இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கையில் எடுக்கிறப்ப பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு சூழல் தான். ஏன்னா நமக்கு ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எப்படி ட்ரை பண்ணாமல் இருப்போம், ட்ரை பண்ணுறோம். நமக்கு வந்து இப்போ கதை சொல்கிறதுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குரிய படத்தில் போய் நம்ம மாட்டணும், நிம்மதியாக படம் பண்ணிடலான்ற மென்டாலிட்டி தான் எல்லாருக்குமே இருக்கும். என்னால் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. நான் ஒரு கதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்குன்னு ரெடியாக இருக்கவங்கள வந்து எப்படி சேர்த்துக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த படத்தை கொடுக்க முடியுன்றதுல தான் என்னோட சேலஞ்சு. ஸோ வெற்றிகரமாக அதை வந்து கொண்டு வந்து இப்போ மக்கள்கிட்ட படமாகவும் கொடுத்தாச்சு. இன்னுமே வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பாஜக வந்து வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர்கள் இல்லைனா வந்து இந்த இந்துத்துவம் சார்ந்த படங்களுக்கு இன்னுமே நல்லா சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா?
அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். பட் இங்கே வந்து ஏன்னா சினிமா மூலமா வளர்ந்துருக்காங்கிற போது முதலமைச்சர்கள் இங்கே உருவானது திராவிட அரசியல் பேசி தானே உருவானாங்க. கலைஞர் ஐயாவட்டும், எம்ஜிஆர் ஐயாவட்டும், அம்மா ஜெயலலிதா அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து சினிமாவிலேருந்து திராவிடம் பேசி தான் வந்து சினிமாவில் மக்களை கோட்டையை பிடிச்சிருக்காங்க, மக்கள் மனசில் அன்பை வச்சிருக்காங்க. ஸோ சினிமா ஒரு பெரிய டூலாக பயன்பட்டுருக்குல்ல இங்கே. ஆனால் அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி கையில் எடுப்பாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சிக்னலும் இல்லை. அடிக்கடியே தெரியல. ஆமாம், அப்போது அது வந்து பாசிபிள் இல்லை. அது அதெல்லாம் பாசிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அப்போ அதை பற்றி பேசலாம். இப்போது அதுக்கான எந்த சிக்னல்ஸுமே இல்லை. எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ பேர் வந்து தர்மத்திற்காக உயிர் நீத்திருக்காங்க, போராடி இருக்காங்க. இந்த வல்லால மகாராஜா உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காரு? ஆரம்பம் அவர் இருந்திருக்காரு. இப்போ வந்து இங்கே வந்து இத்தனை கோயில்களையும் புனரமைச்சது யாருன்னு கேட்டால் நம்ம டக்குன்னு ஒரு பேரை சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு சொல்கிறோம். இப்போ விஜயநகர பேரரசுன்னு ஒன்று உருவாகிறதுக்கு விதப்பட்டவர் யார்? வல்லால மகாராஜா. ஸோ அப்போ ஸ்பெஷல் ஆயிடுறாருல்ல அவர். அப்போ இங்கே ஒரு 40,000 கோயில் இன்றைக்கி கோபுரங்களோடு நிற்குதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரசன் வந்து அதை வந்து உணர்ந்து ஒரு விதையை போட்டு இப்படி ஒன்று ஆரம்பித்து இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்தா தான் இது வந்து நடக்கும்னு நினச்சி அதை சாதிச்சுட்டும் போயிருக்காரு இல்லையா. அதில் அவர் ரொம்ப ஸ்பெஷல். ராஜராஜ சோழன் அவர் வந்து படையை கட்டமைச்சு போய் உலகம் ஃபுல்லாக கைப்பற்றுறதில்ல ஸ்பெஷல். ராஜேந்திர சோழன் வந்து தெற்காசிய கண்டம் முழுக்க ஆண்டு கடாரத்தை போய் கேப்சர் பண்ணார், கடற்படை அமைச்சார், அதில் அவர் ஸ்பெஷல். அந்த மாதிரி வல்லால மகாராஜா வந்து எதிர்காலத்தில் இந்த தர்மம் வாழணும்னு நினச்சி அதுக்காக ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு போனார். அவர் உயிரே கொடுத்தாருன்றதுலாம் அவர் ஸ்பெஷல். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த வல்லால மகாராஜா பற்றி எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்களா, இல்லை படைப்பாக எங்கேயாவது நீங்கள் சீன்ஸாக வந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? படைப்பாக ஏதோ தமிழ் படம் வந்திருக்கு, 1960s வந்திருக்கு. அதோட காப்பி கூட இப்போ நமக்கு கிடைக்கல, இன்னும் தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கல. வந்திருக்கு, ஒரு வாட்டி பேசியிருக்காங்க. புத்தகமாக வந்திருக்கிறது 1-2 பேர் எழுதியிருக்காங்க. அதான் அவர் அது அனில் கண்டரன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் நான் இதை படமே பண்ணேன். இது வந்து ஒரு மக்களுக்குள்ள ஒரு தீப்பொறிய இன்னும் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற சாம்ராஜ்யங்கள் பற்றி இங்கே எப்படி கோவில் அழிப்பு நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் மக்கள் மனசில் வரும்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் பார்க்கக்கூடிய கண்டிப்பாக வரும். இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து இந்த மண்ணில் சிலை கிடச்சிது, விவசாய தோட்டத்தில் கிடச்சிது, ஆற்றுல கிடச்சிது, மகாபலிபுரம் கடற்கரையில் கோயில் இடிஞ்ச கோயில் இருக்குது அப்படிலாம் சொல்கிறப்ப மக்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு பற்றி யோசிக்க, அதை வந்து அதிசயமாக பார்ப்பாங்க, இப்போ சிலையை கும்பிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நினைப்பாங்க. அதை திரௌபதி 2 தெளிவாக செய்யும். இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் என்று நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ, ஒரு இந்து மன்னன் இன்னொரு இந்து மன்னனை போய் கொண்டுட்டு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவான். இதே மாதிரி தான் ஆக்கிரமிப்பாளர்களும் செய்திருக்கிறாங்க. எதுக்காக அவங்க மேல் மட்டும் இவ்வளோ வன்மம் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் எப்படி? இல்லை, இப்போ வன்மம்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீ இந்த படம் பார்த்தீங்கன்னாலே இங்கே இந்த பக்கம் இந்த துரோகம்லாம் செஞ்சவங்களை பற்றிலாம் காட்டியிருக்கேன். அதாவது மன்னர்கள்னாலே அப்படிதான். நீங்கள் அதில் இப்போ மன்னர்களோட வேலை என்னன்னா அவங்க போர் புரியுறது, இடத்த கைப்பற்றுறது தானே. இங்கே இப்போ சேரருக்கும் சோழனுக்கும் சண்டை நடந்திருக்கு, சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடந்த சண்டை தானே. எதுக்கு ஒரு ஒன்றா இருக்கிற மதத்துக்குள்ளே சண்டை உருவாக்கி வரீங்கன்னு யாருன்னா கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டாங்களா? இல்லை. இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் அது வந்து இன்றைக்கி 2 மதமாக இருக்கிறதால. பட் என்னோட கண்ணோட்டம் வந்து அன்றைக்கி நடந்த இன்வேடர்ஸ் வர்சஸ் இங்கேருந்து வாழ்ந்த தர்மத்தை காத்தவர்கள் தான். நான் வந்து அந்த நினப்பில் தான் படம் எடுத்திருக்கேன். அப்படி தான் மக்களும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இந்த டேக்அவேவா மக்களுக்கு, இந்த படத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன டேக்அவே, கீ டேக்அவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கோயில் குளங்களுக்கு நிம்மதியாக போகிறோம், கடவுளை போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரியை செலுத்தாமல் சாமியை கும்பிட்றோம். அந்த காலம் அப்படி இல்லை. இன்வேடர்ஸ் வந்தப்போ நீங்கள் நினச்ச கடவுளை கும்பிடணுன்னா நீங்கள் வந்து வரி செலுத்தணும். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டாக்ஸ் சப்போர்ட், ஜிஸ்யா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஷராயத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு 3 கட்டளைகள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சண்டை போடணும், சண்டை போட்டு ஒன்று அவங்களை ஜெயிக்கணும், இல்லை சாகணும். இப்படி இதுதான் தான் நீங்கள் வாழ முடியும்னு ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலில் முறியடித்து இன்றைக்கி நம்ம நிம்மதியாக வாழ்கிறோம்ல. இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. நிம்மதியாக போய் நம்ம ரசித்து கும்பிட்றோம், ஒரு கோயிலில் இருக்க சிற்பங்களை அண்ணாந்து பார்க்குறோம், பிரமிக்கிறோம். அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் உயிர் நீத்திருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க குடும்பத்தை இழந்திருக்காங்க, குழந்தைகளை இழந்திருக்காங்க, கலாச்சாரத்தை இழந்திருக்காங்க, பண்பாடை இழந்திருக்காங்க, மொழியை இழந்திருக்காங்க. அதெல்லாம் இந்த படம் வந்து ஆரம்பித்து வைக்கும். ரொம்ப தனிப்பட்ட விமர்சனம் உங்கள் மேலே, தனிநபர் தாக்குதல், பிலோ த பெல்ட் அடிக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் வந்து உங்களுடைய ஃபேமிலிலாம் எடுக்கிறது என்று சமூக வலைதளங்களில் இன்னும் நிறைய பேர், இன்னும் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறவங்க, பேர் தெரியாத ஒரு ஐடி பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல, சமூகத்தில் நன்கு அறிந்தவர்களே வந்து இது மாதிரி பேசுவது உங்களுக்கு நீங்களாம் எப்படி கொண்டாட வேண்டியவர்கள் கொண்டாடாமல் இருக்கிறது தான் அது காரணம். நம்ம இப்படி ஒரு படம் எடுக்கிறோன்னா இதை வந்து சிலாகிச்சு மக்கள் கொண்டாடி இருக்கணும்ல. இன்னும் எனக்கு படம் திரௌபதியோட ட்ரெய்லர் ஆகட்டும் அதெல்லாம் அப்படி தெரியல. ரொம்ப ஆகா ஓகோ தாம் தும்னு கொண்டாட்டாங்க அப்படின்னு என்னால் அதை பார்க்க முடியல. திரௌபதி 1க்கு இருந்த
ஒரு வரவேற்பு செலிப்ரேஷனும் திரௌபதி 2க்கு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ கொண்டாட வேண்டியவர்கள் கொண்டாடுனாங்கன்னா எதிர்குரல்கள் குறையும். நான் இந்த நேரத்தில் நம்ம சேனல் மூலயமா நம்ம மக்கள்கிட்ட அதுதான் கேட்டுக்கிறேன். என்னென்னா இது வந்து உங்களுக்காக, உங்கள் முன்னோர்கள், என்னோட முன்னோர்கள், இதில் நீ யார் நான் யார், இந்த அரசர் எந்த ஜாதியை சேர்ந்தவரெலாம் அடிச்சிக்காமல் இந்த படம் என்ன நோக்கத்துக்காக எடுத்திருக்கேன், இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக இவங்க எப்படி உயிரை விட்டாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை கொண்டாடணும்னு நான் கேட்டுக்கிறேன் சேனல் மூலயமா. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் பெருசாக கொண்டாட வேண்டிய படம். அதை வந்து தியேட்டரில் போய் மக்கள் செய்வாங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓகே. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்களோட ஸ்டுடியோக்கு வந்து ஒரு விரிவான டிபேட் நம்ம வச்சுலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வைக்கலாம். கண்டிப்பாக எனக்கு எப்போவுமே இந்த போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே பயங்கரமாக டிபேட்டபிளாக இருக்கும். நிச்சயமாக பேசலாம். ஸோ உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தோம். நன்றி. தேங்க்யூ. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.